ஹாய். இப்போ சோஷியல் மீடியா தொறந்தோனே ஒண்ணு டிஎம்கே டிபேட்டு, அப்படி இல்லைன்னா தாவேக்கா டிபேட். தாவேக்கா வந்து ஒரு 108 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 73 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஸ்டாலின் தோத்துட்டாரு. இவ்வளோ தான் நடந்திருக்கு. இன்னும் அவங்க ஆட்சியே அமைக்கல தாவேக்கா. அவங்க தான் ஆட்சி தான் அமைக்கட்டுமே. அதுக்கு முன்னாடி இப்படி தான் ஜெயிச்சாங்க, அப்படி தான் ஜெயிச்சாங்க. என்ன அவங்க வந்து பசங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதால தான் தாவேக்கா வந்து வின் பண்ணுச்சு அப்படின்றீங்க. அப்படி தான் பசங்க தான் சொல்லி தான் ஜெயிச்சுக்கிட்டீங்கட்டே. உங்களுக்கு என்னய்யா பிரச்சனை அதில? நீங்கள்லாம் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு, அதுக்கப்புறமா பணம் கொடுத்து ஜெயிச்சு, அதுக்கப்புறம் எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஜெயிச்சு, இதெல்லாம் விட அது ஒன்றும் கேவலமாலாம் இல்லையா? சரி, ஏதோ அவங்க சொல்லியோ ஜெயிச்சிட்டாங்க. ஓகே. அது அப்பாற்பட்டது. அது நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் கட்சியில் இருக்கவங்களோட ஓட்டை மாற்றி குத்திருக்காங்க. அவங்களே இன்ஃப்ளூயன்ஸால் குத்தல, அவங்க குத்தக்கூடாதுன்றதுக்காக மாற்றி குத்திருக்காங்க. காசையும் வாங்கியிருக்காங்க, உங்கள் கட்சியில் உள்ளவங்களும் மாற்றியும் குத்திருக்காங்க. இதில் வந்து அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, குழந்தைங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எந்த யூகத்தில் சொல்கிறீங்கன்னு தெரியல. அது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு தெரியல. அவங்க ஆட்சி அமைக்கட்டும், அமைச்சு அவங்க திட்டங்களை வந்து செயல்படுத்தணும். அது மேலே ஏதாவது பிரச்சனை இருந்தால், குறை இருந்தால் அதை வந்து டிபேட் பண்ணுங்கள். அதை வந்து ஏதாவது அதுக்கு வந்து குறைநெறிகளை பற்றி சொல்லுங்கள். அதை விட்டு பொதுப்படியாக ஒருத்தன் என்னடான்னா ஐடி பீப்புள்ஸ்லாம் இவங்களால தான் வேலை கிடச்சிது, இல்லைன்னா நீங்கள் சோறு தின்னுக்க மாட்டீங்க, பிச்சை எடுப்பீங்கன்றான். இன்னொருத்தன் தானா வாயில் வச்சு அடிச்சுக்கிறான். இன்னொருத்தர் என்னன்னா அவர் திரிஷா கூட வந்தார், இது கூட வந்தார், அவர் கூட வந்தார், அந்த வண்டியில் வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறான். வரட்டும்யா, வரதுக்கு முன்னாடியே இந்தமாரி தற்கூரி நீங்கள் தான் தற்கூரி மாதிரி கத்திக்கிறீங்க. ஏற்கனவே 2021 ஏடிஎம்கே கூட தான் தோற்றுது. உங்கள் லெவலுக்கு அவங்க ஒன்றும் கத்தலையா? இப்போ கூட தான் அவங்க தோற்றுருக்காங்க. இப்போ ஒன்றும் அவங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் பேசலையா? நீங்களும் வந்து ஒரு 23 தொகுதி ஜெயிச்சு தான் வந்திருக்கீங்க. இன்னும் படுதோல்வி அடையாமல் இதாவது வந்திருக்கீங்களா? இன்னும் 5 வருஷம் நீங்கள் ஆட்சி அமைச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 234 தொகுதியிலையும் தோற்று, அந்தமாரி ஒரு அசிங்கம் வந்து முன்னாடி இப்போ ஒரு பிரேக் போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, அதை நினச்சி சந்தோஷப்பட்டு போய் புள்ள பிள்ளைங்கள படிக்க வைங்க. சும்மா வயிற்றுச்சலை கத்தாதீங்க. அவன் ஆட்சி அமைக்கிட்டான், அதுக்கப்புறம் பேசலாம். இப்போ சாத்திட்டு கிளம்புங்க.